சேர்ந்து வாழுங்க கொஞ்ச நாளைக்கு. அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கலன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்ல ஆக்சுவலி வந்து நான் அவங்க கூட சேர்ந்தே வாழ மாட்டேன், அவன் என்னை ரொம்ப குடும்பத்தி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கான ஆதாரத்தை காட்டுங்கன்னு சொல்கிறாங்க. ஆதாரம் வந்துட்டு கரெக்டாக வெற்றி எடுத்துகிட்டு வந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்புறமா அந்த பென்ட்ரைவை கொடுத்து போட சொன்னாங்க. போட்டால் அதில் எதுவுமே இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜட்ஜி இதில் எதுவுமே இல்லையேம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னாச்சு நான் கரெக்டாக தானே எடுத்துகிட்டு வந்தேன்னு வெற்றி யோசிக்கிறாரு. அப்புறம் வந்துட்டு அவர் நல்லவராக தான் இருக்கார். அவரோட பிரச்சனையை தீர்த்துக்கவும் பார்த்துக்கிறாரு, சரி பண்ணவும் பார்க்குறாரு. நீ அவர் கூட வாழாததுக்கு இதெல்லாம் சொல்லாத, நீ அவர் கூட 5 நாள் வாழ்ந்துப்பார், டாக்டரும் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் டாக்டர் வேணும் அஞ்சலியை பார்த்துக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி மகேஷ் சொல்ல, அதெல்லாம் வேணாம் சரி டாக்டர் இல்லைனா பரவாயில்லம்மா, நீ அவர் கூட ஒரு 5 நாள் வாழு, அதுவும் பிடிக்கலன்னா அதுக்கு மேலே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதனால் வருத்தத்தோட அஞ்சலி வெளியே வராங்க. ஏன் இப்படி தங்கச்சியோட வாழ்க்கையை கெடுக்க பார்க்குற, புருஷனோடு சேர்ந்து வாழவேன்ற மாதிரி கேசவன் சொல்ல, நீ எல்லாம் பேசாதே, என் தங்கச்சிக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியும், நான் ஒன்றும் காசுக்காக என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுக்கலாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்படி பேசுகிறதே வேஸ்ட்டுன்னு கேசவன் தூரம் போய் நிற்க, மகேஷ் வந்துட்டு நான் பேசிட்டு வராரு. அஞ்சலி நீ என்ன பண்ணாலும் எனக்கு உன் மேலே கோவம் வராது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் வெற்றியை பார்த்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து எப்படி மாற்றின்னு தானே யோசிக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே ஜட்ஜு கீழே உட்காந்துட்டு இருந்தவர்கிட்ட பணத்தை ஆல்ரெடி கொடுத்துட்டு இவர் கொடுத்த பென்ட்ரைவ் மாற்றி வேற ஒரு பென்ட்ரைவை வந்துட்டு போட்டு கொடுக்க வச்சிடுறாரு. அதனால தான் அதுக்குள்ளே எதுவுமே இல்லைன்ற மாதிரி தெரிஞ்சு போயிட்டு பிளான் பண்ணி பண்ணுறல கண்டிப்பாக வந்து உண்மை ஒரு நாளைக்கு வெளியே வருன்ற மாதிரி வெற்றி சொல்லிடுறாரு. அதையும் பார்க்கலாம். அஞ்சலி உன் மேலே என்றைக்குமே எனக்கு கோவம் வராது, உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குன்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. அப்போ கரெக்டாக இங்கே துளசிக்கு ஃபோன் வருது அவங்க அண்ணிக்கிட்டேருந்து, இந்த மாதிரி பாட்டிக்கு ரொம்ப முடியல, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு உடனே இவங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. டாக்டர் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிறாங்க, ஒரு ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும், அதுக்கு அந்த ஆப்ரேஷனுக்கான இது வந்துட்டு எம்எல்ஏ கிட்டேருந்து வாங்கிட்டு வந்தீங்களே அதுக்கான மெசேஜ் அவங்கக்கிட்டேருந்து இன்னும் கன்ஃபர்மேஷன் எங்களுக்கு வரல, வந்தாரோ ஆப்ரேஷன் பண்ணுவோன்னு சொல்லிடுறாங்க. உடனே வெற்றி வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுறாரு. அவங்க அப்பா ஃபோன் எடுக்காதனால அவங்க அன்னிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி லேப்டாப்பில் அந்த இதுவெல்லாம் இருக்குமாமே அது கொஞ்சம் அனுப்பிச்சி வைங்கன்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு இவங்களும் ஃபோனை வச்சுறாங்க. நான் அனுப்பவே மாட்டேன், அனுப்பிச்சிட்டா இவங்க 2 பேருக்கு குடும்பம் வந்து ஒன்று சேர்ந்துடும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அத்தைக்கிட்ட போய் சொல்ல அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் வேண்டாம், நம்மளுக்கு எதிரி அந்த துளசி மட்டும்தான். அந்த பாட்டி என்ன பண்ணாங்க, அவங்க உயிருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நீ அனுப்பிச்சி விட்ரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் ஏன் அனுப்புகிறோம், நான் அனுப்ப மாட்டேன்லான்ற முடிவோடு மீனாட்சி இருக்கிறாங்க. இங்கே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இன்னும் கன்ஃபர்மேஷன் வரலன்னு டாக்டர்கிட்ட வந்து நான் அனுப்ப சொல்கிறேன், ப்ளீஸ் ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு வெட்டி சொல்ல, அதெல்லாம் முடியாது, வந்தால் பார்த்துக்கலாம் சார்ன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் முருகனும் என் பாட்டி எப்படியாவது காப்பாற்றி கொடுங்கன்னு டாக்டர்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கிறாரு. என்ன நடக்க போகுது பொறுத்துன்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.